ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வ்ளாக்னா, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். மீன் தஞ்சாவூர் கிளம்புறோம். ஸோ அதுக்கான பேக்கிங் அண்ட் வெளியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் அதெல்லாம் இருக்குது. அதுதான் கவர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே எழுந்து மணி பிளான்ட்க்கெலாம் தண்ணியெலாம் மாற்றிட்டு பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அந்த டைமில் பால் பொங்கி ஊற்றிடுச்சு. இது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த டைமில் தான் பால் பொங்கி ஊற்றும். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது மணி பிளான்ட்டுக்கெலாம் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு, ஏன்னா ஊருக்கு போகிறோமா, ஸோ எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். அழகாக பால் ஊற்றுனதையும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மிஷின் போட்டு விட்டேன். வாஷிங் மிஷினில் வந்து துணியும் போட்டு விட்டேன். ஊருக்கு போகிறதுன்றது ஆல்ரெடி தெரியும், ஃபங்க்ஷனுக்காக தான் போகணும். எப்போ கிளம்பலாம், அன்றைக்கி நைட்டே கிளம்பலாமா, மறுநாள் மார்னிங் கிளம்பலாமா அப்படின்னு ஒரு இதிலே ஓடிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து மறுநாள் காலைல தான் கிளம்புனோம். இது வந்து மார்னிங் டைம் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக இருக்கும் எங்களோட பால்கனிலேருந்துன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செடியெல்லாம் அழகாக க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அழகாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டேன். இன்னொன்று வந்து எங்கள் பால்கனியில் புறா இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்னா என்னென்னு தெரியல. அங்கே வந்து அது முட்டை வச்சு அதில் அந்த அடை உட்காருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உட்காந்துருக்குது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் அது வந்து அதோட பேபி வெளியில் வந்துட்டாங்க. அதுவும் நான் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பேக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு ஒரு பேக் எடுத்து வச்சிட்டேன். என் மேடமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம், ஊருக்கு கிளம்புறோன்னா நல்லா தெரிஞ்சிடும் அவளுக்கு. பேக்கெல்லாம் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ பாப்பா ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷனுக்கு போடுறது, வீட்டுக்கு போகிறதுன்னு தனித்தனியாக பிரித்து அழகாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கார் சர்வீஸ்க்கு போயிட்டாங்க, கார் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் வந்து கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா வந்து ஊருக்கு போகிறோம், தஞ்சாவூர் போகிறோன்றதை நான் சொல்லி கொடுத்தேன். அதை வந்து அவள் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணான். ஸோ வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு தயிர், இன்னும் ஒரு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்ன செய்யலான் இருந்தேன்னா, சாதம் ஒரு பக்கம் குக்கரில் வச்சுட்டேன். தயிர் மசாலா தான் பண்ண போகிறேன். நேற்று வச்ச பருப்பு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பன்னீர் கொஞ்சம் என் ஹஸ்பண்ட்காக ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் மசாலா தான் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் வரும்போது ஏதாவது சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இது ஈரல் மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு வரேன்னாங்க. ஸோ தயிர் மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். துணியும் மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு. துணியெல்லாம் காய வச்சிட்டேன். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெளியிலலாம் போகவே முடியாது போல். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு, ஆனால் வெளியில் தான் போக பயமாக இருக்குது. ஸோ வந்து தயிர் மசாலாவுக்கு என்னென்னா, கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து தயிர், இது வந்து பேக்கெட் தயிர் தானே, நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. அதில் உப்பும் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். டேரெக்டாக போட்டோன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றின கையோட ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை திரிஞ்சு போய்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அங்கே நல்லா வெங்காயம் தக்காளி இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ ஃபுல் குக்காக இருக்கணும் அது. அப்புறமா நம்ம தயிரை ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், தயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நார்த் இந்தியன் சைடு அவங்க தான் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ நானாக எப்போயோ ஒரு தடவை ரெசிபி பார்த்தேன். என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா அவங்களே கேட்டு இது மாதிரி செய் அப்படின்றவாங்க. நான் அதனால் செஞ்சேன். ஸோ ஒரு பக்கம் பன்னீரும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. ஊருக்கு போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பர்ச்சேசிங்காக தான் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் கார் வந்து கார் வாஷ் போகணுன்னு சொன்னேன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது, பளபளப்பாக இருக்குது பாருங்கள். அவனுக்கு வந்து பெரிய தம்பின்னு தான் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு அழகாயிட்டான். ஏதோ நம்மளில் ஒருத்தவங்க மாதிரி இருக்கும். காரு பைக்கு எதுனாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல, எமோஷ்னலாக. அது மாதிரி தான் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து வெளியில் போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிரைவிங் கிளாஸ் இருந்துச்சு 1 hour. அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வெளில போனோம். இங்கே தான் அந்த மாருதி சுசுக்கி, இது மன்னிவாக்கம். இதோட டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோவில் போடுவேன். நான் வந்து டிரைவிங் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் சொன்ன பர்ச்சேசிங்க்கு போனோம். ஸோ 1 hour டிரைவிங் கிளாஸு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து எங்கே போனோன்னா கூடுவாஞ்சேரி போனோம். கிளாஸ் வந்து மன்னிவாக்கம்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டான இடம் சொல்ல தெரில. பட் மன்னிவாக்கம் ரோடு அந்த பைபாஸில் தான் இருக்குது மாருதி சுசுக்கி.
அது முடிச்சுட்டு கூடுவாஞ்சேரி தான் வந்தோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்து கூடுவாஞ்சேரி தான் போனோம். எஸ்ஆர் பியூட்டி சென்டர்னு ஒரு ஷாப்பு. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக போகிறோம். என்னென்ன வாங்குகிறேன் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணி தான் நாங்கள் இந்த ஷாப் வந்தோம். யாரும் ரெஃபர் பண்ணலாம் இல்லை. நாங்களாக பியூட்டி ஷாப் மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி. அப்போ வந்து எங்களுக்கு இது காமிச்சிது. 6 மந்த் ஆயிடுச்சு அந்த ஷாப் ஓப்பன் பண்ணி. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் அவங்க தான் ரன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லா பியூட்டி ஷாப்பும் அவங்க தான் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஷாப்போட போர்டு கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸுமே, எல்லா ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸும், எல்லா பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. மேக்கப் திங்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த ப்ளோ ட்ரை, அயனிங் மிஷின், எல்லா ப்ராடக்ட்ஸுமே, வேக்சிங்க்கானது, வைப்ஸு, டிஷ்யூஸு, நீங்களே பாருங்கள். நான் வீடியோவில் எல்லாமே அது காட்டியிருக்கேன். அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன், எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நியர்பை இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன், ரொம்ப ப்ராப்பராக எடுத்துருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு தேவையானது ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் கிட்ஸு, அப்புறம் வந்து நெயில் பாலிஷு, இது வந்து நாங்கள் ப்ளோ ட்ரை ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். கேர்ளோட வர மாதிரி ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினன்றதை பில்லிங் அப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து வேக்சிங்க்கான பொருளும் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சிசர், கோமு, ஷாம்பு ஐட்டம்ஸு, கண்டிஷ்னர், பர்ஃப்யூமு, இது எல்லாமே இருந்துச்சு. இதுதான் நாங்கள் வாங்கினது, ராகா டீட்டன். நான் வந்து நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் தெரியும். அந்த நாலேஜோடு நான் வந்து வாங்க போனேன். ராகா டீட்டன் வாங்கினேன். அப்புறம் வந்து அரோமாவில் பேக்கு, கிளென்சரு, அப்புறம் ஃபுட் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பேக் ப்ரஷ்ஷு, டிஷ்யூ, வெட் டிஷ்யூ மாதிரி உள்ளது ஒன்று, அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடும். எதுக்காகன்னா இதெல்லாம் என் ஹஸ்பண்ட்காக தான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது, டேன் இருக்குது. ஸோ வந்து சைக்கிளிங் வேறு போகிறாங்களா, ஸோ அதனால் இது வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கிட்டோம். இது வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் போடலாம். மேபி உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ப்ராப்பராக 100% தெரியும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆக்சுவலாக இப்போ பார்க்கிங்கில் நிற்கிறோம். சன்செட் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டு போகுது பாருங்கள், அதுவுமே நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட்டு நிறைய மூவ் ஆகிட்டே இருக்கிறது நல்லா தெரியும். எனக்கே நானே ரொம்ப ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி அழகாக ஃப்ளைட்டு போகிறத பார்த்துட்டே இருப்பேன். வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டே, அதுக்காக கிஃப்ட் வாங்கணுன்னு கூட சொல்லியிருப்பேன். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் தான் இது. எதிர்த்த வீடு தான், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு. பாப்பா பாருங்கள், ஆக்சுவலாக அன்றைக்கி மியூசிக் போட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா, அதான் வீடியோ எடுத்தேன். பாப்பாவுக்கு பின்னாடி ஒரு பாப்பா நிற்கிறாளே, அவளுக்கு தான் பர்த்டே. பேர் விஷாக்கா. ஸோ பாப்பா பாருங்கள், எல்லோரும் டான்ஸ் ஆடினோன்னா அவளும் ரொம்ப குஷி ஆகிட்டா. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஆடவே தெரில, ஆனால் ஏதோ ஒரு ஜம்ப்பு அழகாக பண்ணிகிட்டே இருந்தா. லாஸ்ட் வீடியோலேயே ஆனுவல் டேக்கு எப்படி பண்ணியிருந்தா பார்த்தீங்களா? ஆனால் யாரும் கமெண்ட்ஸில் சொல்ல. ஆனால் இப்போயும் பாருங்கள் அழகாக டான்ஸ் ஆடுறா. ஸோ கேக் கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட்டும் முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவள் இந்த கேக்கெல்லாம் பார்த்தோன்னா மேடம் எப்படா நமக்கு தருவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. குட்டி பாப்பா தானே, அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ இவங்களுக்கு தான் பர்த்டே. கேக் கட் பண்ணி முடித்தாங்க. நமக்குமே அப்படியே கன்னத்துலலாம் பூசி விட்டாங்க. ஸோ அந்த டே முடிச்சுட்டு நாங்கள் மறுநாள் மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அதை நான் வந்து ஊருக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் கண்டிப்பாக நான் போடுறேன், பாருங்கள். இதோட கண்டினியூஷன் தான் அப்படியே வரும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோஸில் நான் என்னெல்லாம் போடுறேனோ கண்டென்ட் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறேனா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.